எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீடியா, அதாவது ஒரு இமேஜோ இல்லை வீடியோவோ நம்மளுடைய பிளாக் போஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நம்மளுடைய அட்மின் சைட்டில் மீடியான்னு இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஃபைலை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா C:temp ஓகே அடோப் CS3 அப்படின்னு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். பாருங்கள், இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எந்த பிளாகில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹலோ வேர்ல்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரணும்னு நினைக்கிறேன். ஆட் மீடியா லைப்ரரி. இதில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணதெல்லாம் இங்கே வரும். நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஹலோ வேர்ல்டு போஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமேஜை இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இமேஜ்னால், இப்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு டெவலப்பராக இல்லாமல் ஒரு கம்பெனி ஓனராக இருக்கார். அவருக்கு அவருடைய ப்ராடக்டை பற்றி தெரியும். அப்போது அவருடைய இமேஜை போட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த இதில் நம்ம வந்து பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைஸ் வந்து என்ன சைஸில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத ப்ரீ டிஃபைன்டாக வச்சுருக்காங்க. நம்ம அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலைன் பண்ணுறது லெஃப்டில் அலைன் பண்ணணுமா, ரைட்டில் அலைன் பண்ணணுமா, இந்த மாதிரி வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபைனலாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னாகும், இம்மீடியட்டாக ரொம்ப ஈஸியாக ஒரு இமேஜ் இல்லை வீடியோவோட கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த விஷயத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். மீடியா முன்னாலேயே நமக்கு வீடியோ இந்த இமேஜஸ் தான் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாலேயே எடுத்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆட் நியூவில் போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை போஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே ஆட் மீடியா வழியாக போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபைல் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி அந்த ஃபைலை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மீடியானா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது என்ன அப்படின்னா, இமேஜஸ் அண்ட் வீடியோஸை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய லிங்க்கை நம்ம போஸ்ட்டில் கொடுத்துட்டு அது வழியாக வந்து வியூ பண்ணுறதுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணுறோங்கிறது தான் மீடியா அப்படின்ற சப்ஜெக்ட். இதை ஒரு மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.